வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். பாகிஸ்தான், சவுதி, துருக்கி இதுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பாக ஆதரவு ட்ரம்ப் கொடுத்திருக்கிறாரு. மெகா ஒப்பந்தத்தை அமெரிக்கா ஏன் வரவேற்குது? ட்ரம்ப் ஆதரவுக்கு இந்தியா ஏன் அவ்வளவு கவலை அடைகிறது? இந்தியாவின் நிலை என்ன? இதை பத்தி தான் முழுக்க முழுக்க விரிவா பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ட்ரம்ப் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு வரவேற்றிருக்கிறாரு. இந்த 3 நாடுகளுக்கும் ட்ரம்ப் என்ன செஞ்சிருக்காருன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய மனமார்ந்த பாராட்டுகளும் அவரோட செயல்கள் எல்லாத்தையும் அவங்க செய்யற செயல் எல்லாத்தையுமே இவர் வரவேற்கும் தக்கும் விதமா நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. ட்ரம்ப் அவரோட சோசியல் மீடியாவில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் சமீபத்தில் மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மத்திய கிழக்கு ஒன்றிணைந்து வருவதை இது காட்டுகிறது. இந்த நாடுகள் முன்பை விட வலுவான முறையில் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். 3 நாடுகளின் சிறந்த தலைமைக்கு வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வலுவான மற்றும் முக்கியமான நடவடிக்கை. வாவ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த கூட்டு ஒப்பந்தத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவு தெரிவிச்சிருந்த நிலையில இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் மிகப்பெரிய கவலையும் இல்லை அப்படின்ட்டு ஒரு சில சோசியல் மீடியாக்கள் தெரிவிச்சுட்டு வருது. இருந்தாலும் இந்த நிலைப்பாட்டுல இந்த மாதிரி சூழ்நிலையில இந்தியாவுக்கு பெரும் சவாலாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க, அதாவது பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறாங்க. மெக்கா கூட்டு ஒப்பந்தத்தின் படி இந்த 3 நாடுகளும் ஒன்றா இருக்கும் அப்படின்ட்டு சூழ்நிலையில ஏதேனும் ஒரு நாடுகள்ல தாக்குதல் நடத்தினா அது 3 நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படும். டொனால்ட் ட்ரம்ப்புடைய அமெரிக்க ஃபர்ஸ்ட் நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிற நாடுகள்ல இருக்கிற மோதல்கள் அல்லது செலவுகள், பிற செலவுகள் எல்லாமே அந்த சூழ்நிலைக்கு ஏற்கும். வெளிநாட்டு பாதுகாப்புக்கான பொறுப்பை அமெரிக்கா ஏற்கிறதுக்கு பதிலா ஒவ்வொரு நாடுகளும் அவங்களோட நலனையும் பாதுகாப்பையும் அவங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்றாரு. ஒரு சில நாடுகளுடைய பாதுகாப்பை எப்போதும் அமெரிக்கா விரும்பினது இல்ல. இந்த 3 நாட்டுகளுடைய கூட்டணி எவ்வளவு தூரம் போகுது அப்படின்ட்டு ஒரு சில நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. ராஜ்ய விவகார நிபுணர் மற்றும் பத்திரிகையாளர் சுப்பிரமணி இத தெரிவிக்கிறாருங்க. அதிகாரப்பூர்வமா என்னன்னு தெரிவிக்கிறாருன்னா, இந்த 3 நாடுகளும் எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக ஒற்றுமையாக கையெழுத்திட்டபடி போகுது. மேலும் நிருபமா சுப்பிரமணியன் அவரோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நெட்டோ கூட்டணியில் உள்ள நாடுகள் தங்களது பாதுகாப்பான பொறுப்பை தாங்களே ஏற்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறார். தற்போது இந்த 3 நாடுகள் அமெரிக்காவை சார்ந்திருப்பதற்கு பதிலாக தங்களுக்கான சொந்த பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க விரும்புவதாக செய்தி தெரிவிக்கின்றன. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகளுக்கு முக்கியமான சவால்கள் என்ன அப்படின்னா, அவங்களோட சக்தியான செயல்களை செய்யறது மற்றும் அந்த நிலை காத்து தற்காத்து கொள்றது அமெரிக்கா தொடர்ந்து முயற்சி செஞ்சு அவங்கள வழி நடத்த வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய பதிலாக இருக்குது. மத்திய கிழக்கு விவகார நிபுணரும் இந்திய உலக விவகார கவுன்சிலிங் மூத்த ஆய்வாளருமான பசூர் ரஹ்மான் டொனால்ட் ட்ரம்பின் இந்த கருத்தை அவரோட சொந்த கொள்கையில முரணாக இருப்பதாக கூறுறாரு. அவர் மேலும் தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்கிறார்னா, அனைத்து நாடுகளும் தங்களது பாதுகாப்பை தாங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். நெட்டோ நாடுகளிடமும் அவர் இதையே கூறியுள்ளார். ஆனால் தற்போது நாடுகள் தங்களது பாதுகாப்பு பொறுப்பை தனித்தனியாக ஏற்காமல் ஒன்றுக்கொன்று பார்த்து கொள்ளும் வகையிலான ஓர் ஒப்பந்தத்தை அவர் வரவேற்றிருக்கிறார் அப்படின்ட்டு சொல்றாரு. ட்ரம்போடைய ஆதரவு இந்தியாவுக்கு எவ்வளவு தூரம் கவலை அளிக்கிறது, கவலை அளிக்குமா இல்லையா அப்படின்றது பார்ப்போம். சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி இந்த 3 நாடுகளும் என்ன செய்யுதுன்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மெக்கா ஒப்பந்தத்துல கையெழுத்து இடுது. இந்த ஒப்பந்தத்துல ராணுவ பயிற்சி, உளவுத்துறை ஒப்பந்தம், பாதுகாப்பு, இது எல்லாமே ராணுவ தளங்கள் பாதுகாப்பு மற்றும் கூட்டு ராணுவ திட்டங்கள் எல்லாமே இதுல கையெழுத்திடப்பட்டிருக்குது.
இந்த ஒப்பந்தம் குறித்து வெளியானதுக்கு அப்புறம் இந்திய என்ன செய்யுதுன்னா, இந்திய அமைச்சகம் இது குறித்து எல்லாத்தோடைய கவனமும் அதுல செலுத்தி என்னென்ன செஞ்சுட்டு வராங்கன்னு அப்படின்ற கண்காணிப்புல இருந்துகிட்டு வருது. இந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடும் அப்படின்ட்டு ஒரு சில நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்கனவே பதற்றம் நிலவி வரும் நிலையில சவுதி அரேபியா இருக்கு இல்லைங்களா, அந்த சவுதி அரேபியா கூட இந்தியா ஒப்பிடும் நிலையில இருக்கிறதுக்கு ஒரு சில அச்சங்கள் ஏற்பட்டிருக்குது. இப்ப எதனாலனா பாகிஸ்தானோட கையெழுத்து உருவாகியுள்ள நிலையில இந்த பதட்டம் ஏற்பட்டிருக்குது. சவுதி அரேபியா கூட கூட்டு வச்சுக்கலாமா வேண்டாமான்னு இந்தியாவுக்கு. இந்த கேள்விக்கு பதில் தந்திருக்கிற ஃபேசூர் ரஹ்மான் என்ன சொல்றாருன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்தை தற்போதைய சூழ்நிலையை கருதி அவரு இத எதையுமே முன் வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மேலும் ஃபாசூர் ரஹ்மான் தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தற்போது அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் துருக்கியுடன் நல்ல உறவு உள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து வருகிறது. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவுடனான உறவின் மூலம் அமெரிக்கா பெருமளவிலான பொருளாதார பலன்களை பெறுகிறது. எனவே ட்ரம்ப் இந்த நாடுகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இந்த நாடுகளின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சமீப காலங்களில் இந்தியாவை விட அவற்றுக்கு அவர் அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளார். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு மோசமடைந்தால் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கும் வாய்ப்பு குறைவு. பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஏற்கனவே பாதுகாப்பு ஒப்பந்தம் உள்ளது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் வரம்புகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டன. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றம் ஏற்பட்ட போது சவுதி அரேபியா வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு ஆதரவளிக்கவில்லை. எதிர்காலத்தில் இது போன்ற சூழல் ஏற்பட்டால் இந்த நாடுகள் வெளிப்படையாக ஒன்றுக்கொன்று ஆதரவளிப்பது எளிதாக இருக்காது என்று அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் தற்போது சூழலில் தனிப்பட்ட மற்றும் பொருளாதார நலன்களை கருத்தில் கொண்டு ட்ரம்ப் இந்த மூன்று நாடுகளுக்கும் இந்தியாவை விட அதிக முன்னுரிமை அளிப்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார். இந்த விஷயத்துல அமெரிக்கா இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள உறவை எந்த விதத்திலும் எடுத்துக்கொள்ள அப்படின்ட்டு சொல்லப்படுது. ட்ரம்ப் தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன அர்த்தத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து எந்த கவனமும் செலுத்தப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், அவர்கள் நமது நல்ல நண்பர்கள். மேலும் ட்ரம்ப் தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ஒப்பந்தத்தை ஆரம்பத்திலேயே இந்தியாவுக்கு எதிரான கூட்டணி என்று பார்ப்பதற்கு பதிலாக எதிர்காலத்தில் இது எந்த வடிவத்தை எடுக்கிறது என்பதை கவனிப்பதே இந்தியாவுக்கு மிக முக்கியமானது என்று நினைக்கிறேன். பாகிஸ்தானின் சர்வதேச முக்கியத்துவம் அதிகரித்து வருவது நிச்சயமாக இந்தியாவுக்கு முக்கியமான விஷயமாக இருக்கும். பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதிகரிப்பதற்கான சாத்தியத்தை இந்தியா கண்காணிக்கும். இந்த ஒப்பந்தத்தை சீனா எவ்வாறு பார்க்கிறது? இந்த விவகாரத்தில் சீனாவின் பங்கு. ஜாவத் அலி தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த மாற்றத்தின் மற்றொரு அறிகுறியாக மெக்கா ஒப்பந்தம் இருக்கலாம். இப்போது இந்த ஒப்பந்தத்தில் அளிக்கப்பட்டுள்ள உறுதிமொழிகள் நடைமுறையில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை கவனிப்பதே முக்கியம். குறிப்பாக இந்த மூன்று நாடுகளில் ஏதேனும் ஒரு நாடு மிகப்பெரிய பாதுகாப்பு நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது இந்த ஒப்பந்தம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். இப்ப இந்தியாவோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஆய்வு மைய பேராசிரியர் சுஜாதா ஐஸ்வர்யா தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க, அமெரிக்காவின் நலன்களுக்கு ஏற்றதாக இருப்பதாக அமெரிக்கா கருதுவதை காட்டுகிறது. இந்த ஒட்டுமொத்த மாற்றத்திலும் இந்தியாவின் குரல் எங்கும் தென்படாதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய கவலை அப்படின்ட்டு சொல்றாரு. தொடர்பா பாத்தீங்கன்னா இந்தியா எந்த ஒரு பதிலும் இதுவரைக்கும் கொடுக்கல அப்படின்ட்டு கவலை தெரிவிச்சிருக்குது ஒரு சில நிபுணர்கள். அதை பத்தி ஒரு சில நிபுணர்கள் தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு வகையான மௌனம். அந்த மௌனமே ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த புதிய புவிசார் அரசியல் அமைப்பில் இந்தியாவின் நிலை என்ன என்பது புரிந்து கொள்ள இந்தியா இன்னும் முயன்று வருகிறது என்பதற்காக அறிகுறியாக இது இருக்கலாம்.
இந்தியாவோட மற்றொரு முக்கியமான கவலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சவுதி அரேபியாவோட நீண்ட கால கூட்டுறவுல இருந்தது இப்போது மாறிடுச்சு அப்படின்ற கவலை. 90 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சவுதி அரேபியால இன்னமும் பணிபுரிஞ்சுக்கிட்டு வராங்க. இந்தியாவுல சவுதி அரேபியா பாத்தீங்கன்னா கணிசமான முதலீடு இந்தியாவுக்கு வழங்கி இருக்குது. இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா கணிசமான எரிபொருள் இருக்கு இல்லைங்களா, அந்த கணிசமான எரிபொருள் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால இருந்து தான் இந்தியாவுக்கு இன்னமும் கிடைச்சுக்கிட்டு இருக்குது. வெளி விவகார நிபுணரும் மூத்த ஆசிரியர் பத்திரிகையாளர் பேரு அபிஷேக் ஜி பாயா அவரோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மெக்கா ஒப்பந்தம் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக நடத்திய போரின் நேரடி விளைவாகும். மத்திய கிழக்கு நாடுகள் இனி பிராந்திய பாதுகாப்புகளுக்கான இறுதி உத்தரவாத சக்தியாக அமெரிக்காவை கருதவில்லை என்பதை இது காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தான், சவுதி, துருக்கி இந்த 3 நாடுகளுக்கு இடையிலே மெக்கா ஒப்பந்தம் எந்த அளவுக்கு நீடித்து நிற்கும் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் ஒரு பகுதியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.